இன்னைக்கு என் பையன் வருண் பயப்புல நல்லா என்னை கோர்த்து விட்டுட்டான். அவனோட அழுகையை சமாதானப்படுத்த போய் நான் பெருந்தயத்தில் மாட்டின தருணம் தான் இது. இன்னைக்கு ஈவினிங் பஸ் விட்டு இறங்கும் போதே ஒவ்வொன்று அழுதுகிட்டே இறங்கி வந்தான். ஏன்டா என்னடான்னு கேட்டால் சில்ட்ரன்ஸ் டேக்கு ஸ்கூலில் கிஃப்டாக கொடுத்த பென்சில் அவன் ஃப்ரெண்டு 3ஆக உடச்சிட்டானா. அது நல்லா லென்த்தியான பென்சிலு. சரி வேறு வாங்கி தரேன்டா அப்படின்னு சொன்னாலும் அவன் கேட்கல. இதை ஒட்டி கொடுன்னு அடம் பிடிச்சி அழுதான். அவன் அழுகையை சமாதானப்படுத்த போய் தான் நான் மாட்டிக்கிட்டேன். இதுதான் அந்த கல்ப்ரிட்டு. இது ஃபெவிக்விக்கில் ஒட்டாதுன்னு தெரிஞ்சும் நான் ட்ரை பண்ணினேன். அதனோட பின் விளைவை தான் நான் இப்போ அனுபவிக்கிறேன். இழுத்து பார்த்தா கை வரவே இல்லை. சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது லெமன் ஜூஸ்க்குள்ளே உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் சோக் பண்ணி வச்சுருந்தா வந்துடும்னு யூடியூப்பில் பார்த்தேன். பட் ரொம்ப நேரம் வச்சுருந்தா வரவும் இல்லை, எனக்கும் பொறுமையும் இல்லை. சரி அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு சின்ன நைஃப் வச்சு கட் பண்ணி எடுக்கலான்னு யோசிச்சு ட்ரை பண்ணேன். ஆனால் எனக்கு பயமாக இருந்தது, ஸ்கின்னையும் சேர்த்து கட் பண்ணிவோன்னு நினச்சிட்டு அதுவும் வேணான்னு வச்சுட்டேன். டைம் ஆக டென்ஷனும் ஆயிடுச்சு, வலியும் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் ஸ்கின்னோட எவ்வளோ ஹார்டாக ஒட்டிகிட்ருக்குன்னு. இழுத்தா கூட வரல, ஸ்கின்னோட சேர்த்து தான் வருது. ஃபைனலாக என் பொண்ணு ஒரு நல்ல டிப் கொடுத்தா. இந்த மாதிரி சால்ட்டை போட்டு ரப் பண்ணால் வந்துருன்னு சொன்னால் நானும் சரி ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இதை ஏன் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன்னா, இந்த மாதிரி யாருக்காவது நடந்ததுன்னா இந்த சின்ன டிப்பு யாருக்காவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குன்னு நினச்சி தான் நான் அதை ரெக்கார்ட் பண்ணுறேன். நான் கூட இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் தான் போகணுன்னு நினச்சேன். பட் சூப்பராக இந்த டிப் ஒர்க் அவுட் ஆச்சுங்க. இப்போ தான் எனக்கு நிம்மதியாக வந்துச்சு. இனிமேல் லைஃப்பில் இந்த ஃபெவிக்விக்கை தொடவே கூடாதுங்க.